கறி உணவு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாமான்னு கேள்வி கேட்குறாங்க. கறி உணவு ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், கறி உணவு சாப்பிட சாப்பிட நம்மளுடைய எண்ணம் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஆக்ரோஷமான இதாக மாறும். அதனால தான் அந்த கறி உணவு வந்து தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. மற்றபடி அந்த கறி உணவை நீங்கள் இந்த கையில் எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க. இந்த சாப்பிட்ட கையை உடனே கழுவிடுறீங்க. அப்போ அந்த உணவுனுடைய சாராம்சம் கையை விட்டு போயிடுது. நீங்கள் திரும்ப கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுறீங்க? தலையில் தண்ணியை ஊற்றி உடம்ப கழுவிக்கிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க. இப்போ வெளியில் நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கிட்டு உள்ளார கறியை சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகிறது சரியா தப்பா? அதாவது நீங்கள் கறி சாப்பிட்டா கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் எந்த சித்தர்களும் சொல்ல கிடையாது. இந்த கறி சாப்பிட்டா கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒரு கற்பனை. அப்போ நீங்கள் குடலெல்லாம் கழுவிட்டு கோயிலுக்கு போகணும். வெறும் உடலை மட்டும் கழுவிட்டு தானே கோயிலுக்கு போகிறீங்க.